அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷா அவர்கள் மோடியுடைய கேரண்டி அர்த்தமற்றது அப்படின்னு சொன்னாருன்னு பரவலாக ஒரு போலியான அவர் பேசின ஒரு ஃபியூ செகண்ட் கிளிப்பை போட்டுட்ருக்காங்க. இது என்ன உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். इसलिए मैं कहता हूँ ये गारंटी का कोई मतलब नहीं है. ये चुनाव तक बोलते हैं फिर भूल जाते हैं. इसलिए मैं कहता हूँ ये गारंटी का कोई मतलब नहीं है. சரி, அவர் பேசினதாக சொல்லப்படுற ஒரு வீடியோ எதிலிருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்ஐ சேனலுக்கு வந்துட்டு அவர் மே மாதம் கரெக்டாக மே 15, 2024 ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 46-39 செகண்ட் 46 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது அந்த வீடியோ. அதில் இந்த போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் பேசினது 25.14 செகண்டில் அந்த ஆங்கர் அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவங்க காங்கிரஸ் அவங்க சொல்கிற அறிக்கையை அவங்களுடைய கேரண்டி உத்தரவாதம்லாம் பார்த்திங்கன்னா சீனாவோட மாதிரி இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்கிறாரு. गारंटीज की बात कर रहे थे, आपने कांग्रेस की गारंटीज को चाइनीज गारंटीज कहा. पीओके की तो बात चल ही रही थी, आप चाइना को भी लेके आ गए कॉन्वर्सेशन में. नहीं, चाइनीज गारंटी मैंने टिकाऊपना के आधार पर कहा है. ये सच नहीं होता है. मैं बताता हूँ, मैं अभी तेलंगाना गया था. वहाँ की महिलाएं राह देख रही हैं कि हमारा 12,000 रुपया कब आएगा. वहाँ के किसान 2 लाख के कर्ज माफी की राह देख रहे हैं. वहाँ की बच्चियां स्कूटी की राह देख रही हैं, जो रेवंत रेड्डी ने प्रॉमिस किया ना राहुल जी ने किया था. उनकी गारंटी थी. अब ढूंढ रहे हैं राहुल जी को. वो तो दक्षिण में चुनाव खत्म हो गए, राहुल जी अब उत्तर में आ गए. उत्तर में आ गए, मगर दक्षिण में था तब भी तो वो जाते थे. तो इसलिए मैं कहता हूँ ये गारंटी का कोई मतलब नहीं है. ये चुनाव तक बोलते हैं फिर भूल जाते हैं. என்ன அப்படின்னா, தெற்கில் தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ராகுல் வந்துட்டு வடக்குக்கு வந்துட்டார் அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அப்போ தான் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, தென் மாநிலத்தில் தேர்தல் வரும்போது அவர் சொல்வார், அதாவது ராகுலை சொல்கிறாங்க, அவர் சொல்வார், அதனால தான் அவருடைய உத்தரவாதத்தில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர்தல் வர சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அதை சொன்ன வாக்குறுதியை மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த மோடியுடைய கேரண்டிக்கு உத்தரவாதம் இல்லை, அது அர்த்தமற்றது அப்படின்னு சொன்னாங்கன்னு அந்த சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்து முன்னாடி பின்னாடி வெட்டி இப்படி பரப்பிட்டுருக்கிறது எந்த வகையில் ஏற்படுறதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை வீடியோவை பரப்பிட்டுருக்கிறத வேலையாக வச்சுருக்காங்க. அதனால் நம்ம தான் அதை எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுத்தி தராங்க. அதனால் நம்ம கிளியராக பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாமும் பார்க்குறது எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது அண்ட் கேட்டுக்கிறது. எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும்.